அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல இங்கிலீஷ் டு தமிழ் அப்படிங்கிற டாபிக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் கம்பைன்டா ஒரே வீடியோவில் ஷார்ட்கட்ஸாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ போகலாம். ஸோ 6th தமிழ் ரைட்டுங்களா, நியூ புக். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், 8th தமிழ் பார்க்க போறோம், அடுத்து 9th தமிழ், அடுத்து 10th தமிழ், 11th 12th, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ்ல ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அடுத்து பழைய புக் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம், ஷார்ட்கட்ஸாவே கொடுக்க போறோம். ஸோ இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ், சரியா, 1 2 15 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரியா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலே 15 எடுத்துக்கலாம். சரியா, நான் குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்னென்ன இது கேட்டாங்கன்ட்டு ஐ வில் கிவ் த கைடன்ஸ் வீடியோ. சரி வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா வாட்ஸ்அப். ஸோ ரொம்ப ஈஸியானதில் நான் வந்து என்ன செஞ்சுட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வேலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்னா செய்தின்னு கொடுத்துருப்பான், அதை போட்டு நான் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. எது எது டிஃபிகல்ட்டா இருக்கோ அதை மட்டும் நான் எடுக்கிறேன். சரியா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட்ஸ்அப்னா என்னது, புலனம். இது எப்படி நம்ம ஷார்ட்கட் போடலாம் அப்படின்னா, எல்லாருக்குமே காலையில எந்திரிச்சோன்னு வாட்ஸ்அப்பை ஒரு மெசேஜ் வந்து விழணும். டக்குன்னு இதெல்லாம் செல்லு தானே பார்க்குறாங்க. அப்போ விழணும் புலனும் அப்படிங்கிறத எழுதி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஸோ கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ கான்டினென்ட்னா கண்டம் நமக்கு தெரியும், சரியா. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம், இந்த கண் இருக்கு பாருங்க, இந்த கண் ரெண்டையும் ஞாபகம். கண்டம்னு ஒன்று கொடுத்தா கான்டினென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, தெரியாதவங்களுக்கு தான் இந்த ஷார்ட்கட்ஸ் தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கிளைமேட். ஸோ ஏகப்பட்ட பேர் தப்புடக்கூடியது என்னன்னா கிளைமேட். கிளைமேட்னா என்னது, தட்ப வெப்பநிலை, ரைட்டா. ஸோ இதே இதுல வெதர்னு ஒன்று கொடுப்பாங்க, ரைட்டா. வெதர்னா என்னது, வானிலை. ஸோ இந்த ரெண்டும் கண்டிப்பா நீங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ஸோ வானிலை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வெதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஞாபகம், வா இருக்கா. ஸோ இந்த இடத்துல பாருங்க WEA இருக்கு, இஏ மறந்துங்க வா வந்துடும். ஸோ இப்போ வானிலைனா வெதர் போட்டுறணும், கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. திஸ் மீனிங்ஸ் என்னன்னா, தட்பவெப்பநிலை கிளைமேட்டுங்கிறது இன்றைய நாள் மட்டும் சொல்லக்கூடியது கிளைமேட். வெதர் வானிலைங்கிறது என்னது, ஸோ ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் 30 வருடம் 35 வருடம் இருக்கக்கூடியது வானிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புகலிடம். ஸோ புகலிடத்தை சாங்சுவரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ புகல் இடம். ஸோ யார்கிட்ட பணம் நிறைய சாங்ஷனா இருக்கோ அவங்களுக்கு தான் புகழ் வந்துச்சு. கரெக்ட் தானே. பணம் யார்கிட்ட ரொம்ப அதிகமா சாங்ஷன் ஆகி வருதோ அவங்க தான் புகழா இருப்பாங்க. அப்போ சாங்ஷன் அப்படின்னு வச்சுதான் புகலிடத்தை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மைக்ரேஷன். ஸோ மைக்ரேஷன் என்னது, வலசை, இடப்பெயர்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரேஷன்னா வலசை அப்படின்னு நான் வச்சுக்கணும், ரைட்டா. ஸோ மைக்ரேஷன்னா வலசை. இதுவும் வந்து எப்படி நமக்கு இடப்பெயர்வு அப்படிங்கிற ஒரு இது ஷார்ட்கட்ஸ்ல வரும். ஸோ வலசை அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா, யார் கையில மைக் இருக்கோ அவங்க தான் என்ன செய்வாங்க, இந்த வலசைனா கும்மி பாட்டு அதுக்கு வந்து ஃபேமஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, ஸோ பறவைகள் நிறைய புகலிடம் வருது, ரைட்டா. ஸோ வலசைக்கு வருது. வலசைனா என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை வருது இல்லையா, அதான் வலசை. அப்ப அப்படி வந்த உடனே என்ன செய்யறாங்க, திருநெல்வேலியில கூந்தன்குளம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல உள்ள எல்லா மைக்கையும் என்ன செஞ்சிருந்தாங்க, ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ மைக் அப்படின்னா மைக்ரேஷனா வலசை அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா, மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர், ரைட்டா. ஸோ கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஸோ சீக்கிரம் எழுதுறதுக்காக அப்படி எழுதுறேன். எஸ்கலேட்டர்ஸ்னா என்னது, ஸோ மின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம், நகரும் படிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா. எஸ்கலேட்டர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இதுக்கு ஷார்ட்கட்ஸ் தேவை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சிடி, காம்பேக்ட் டிஸ்க். சிடின்னு சொல்லுவாங்க, காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா என்னது, குறுந்தகடு, ரைட்டா. இதுவும் வந்து யாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் இந்த நான் வீடியோல சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ சிற்றுண்டி. ஸோ டிஃபின் அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ காலை உணவு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அதான் சின்னதாக சாப்பிடுவோம். அப்ப சின்ன டிஃபன்ல வச்சு சாப்பிடுவோம், அதனால டிஃபன்னா சிற்றுண்டி. மதியச்சோறு டிஃபன் கேரியர்ல வச்சு கொண்டு போவோம், நிறைய இருக்கும், அதனால அது வந்து மாலை உணவு. ஸோ இப்போ சிற்றுண்டினா சின்ன டிஃபன் வச்சுக்கோங்க, டிஃபின்னா சிற்றுண்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கல, பண்டம்னா கமாடிட்டி. கமாடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ கமாடிட்டினா பண்டம், மெர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர் அப்படின்னு அர்த்தம்.
வணிகர்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, மார்ச் மாசத்தோட கணக்கு முடிச்சு பொது கணக்கு வந்துடுவாங்க. அப்போ மெர்ச்சன்ட் அப்படின்னா என்னது, வணிகர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெரிஸ் அப்படின்னா என்னது, பயணப்படகு. ஸோ ஃபெரிஸ் அப்படின்னா பயணப்படகு. ஸோ பயணப்படகுல பயணப்படகுன்னா நம்ம டைட்டானிக் கப்பல், அந்த கப்பல்ல நம்ம என்ன செய்யணும், பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான் நமக்கு பெருசு. கரெக்டு தானே? நம்ம இருக்க ஆசையிலேயே பெரிய ஆசை என்னது, படகுல பயணம் பண்றணும் அப்படிங்கிறதான். ஸோ அப்ப பெரிஸ் அப்படிங்கறத நான் பெருஸ் அப்படின்னு நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வொயேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது என்னன்னா கடற்பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயேஜ்னா கடற்பயணம். ஒரு குறிப்பிட்ட வயசுல என்ன செஞ்சோம், எல்லாருமே கடல் பயணத்தை பண்ணி பார்க்கணும். வயசு தாண்டி போய் கடல் பயணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா காத்து, வெதர், அட்மாஸ்பியர் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட வயசுல நினைஞ்சிடணும் கடல் பயணம் எல்லாரும் போயிட்டு வந்தோம். அப்போ வயேஜ் அப்படிங்கிறது கடல் பயணம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடல்டேஷன்னா கடல் இதுன்னு தெரியும். ஸோ பேட்ரியாட்டிசம்னா என்ன? ஸோ பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான், சரிங்களா? ஸோ பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று. ஸோ இப்போ வந்து இந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிறது எங்க இருந்து தோன்றுனுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பார்ட்டிஸ்ல இருந்து அவங்க உருவானுச்சு, ரைட்டா? ஸோ பேட்ரிக் அப்படின்னா நம்ம இந்த வேட்டையன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பேட்ரிக்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு திடீர்னு என்ன ஆயிரும், திருடனா இருப்பாரு, திடீர்னு ஒரு பற்று வந்துடும். ஸோ அதனால அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா எனக்கு நிறைய பேட்டில்ஸ்னா சண்டை, அந்த சண்டையில இருந்து தான் நாட்டுப்பற்று உருவானது. அப்போ பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்றுனா எனது பேட்டில்ஸ் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு, ரைட்டா? நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது, மெய்யுணர்வு. ஸோ ரியாலிட்டின்னு இருக்கலாம், இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுனா போதும். ஸோ ரியாலிட்டினா உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்னது அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். ஸோ அப்போ மெய் உணர்வு, அப்போ உண்மையை அறிஞ்சாதான் நம்ம உணர்வோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, அது தெரியும். மனிதன்னா ஹியூமன், மனித நேயம்னா ஹியூமனிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கருணைனா மெர்சி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கருணை, ஸோ கருணை வேணுமா, உடனே நெஞ்சிடணும், மேரி தாய்கிட்ட போயிடணும். ஸோ மேரி தாய் வந்து என்னது கிறிஸ்துவ சமூகத்தில் ஒன்றும் தெரியும். ஸோ மெர்சினா மேரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ கருணைனாலே மேரி அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹிந்துல மாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மெர்சி அப்படிங்கிறது கருணை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் லாரினா சரக்கு, இது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ லாரி அப்படிங்கிறது சரக்குந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து 6ஆம் வகுப்புல மொத்தமே இவ்வளவுதான் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமா கேட்கக்கூடியது என்னன்னா, இந்த கிளைமேட்டும் இந்த வெதரும் கண்டிப்பாக மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு நம்ம வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா நீங்க நினைச்சீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.